செம்மொழி நாளை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 30 நிகழ்ச்சிகள் என்று அறிவிக்கப்பட்டு 36 நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் சிறப்புமிகு நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற லட்சிய கலையின் பேராளி இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக எந்தவித சிக்கலும் ஏற்படுத்தாமல் தானே பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை வலிவோடும் பொலிவோடும் நடத்தியிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை தம்பி பகுதி கழக செயலாளர் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, மூர்த்தி அவர்களே, டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற விஜயகுமார் அவர்களே, தாவா லால் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, நாளை தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெள்ளூர் பயணத்தை முடித்து திரும்புகின்ற பொழுது மதியம் 3 மணிக்கு திரளாக வருகை தந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, தோழர்களே, கைத்தட்டல் கம்மியாக இருந்த அந்த விஷயம் சொல்லும்போது சரி அப்போ வந்துடுவீங்க. 1-2 கைத்தட்ட மாட்டேறீங்கன்னு நல்லா தெரியுது. பேர் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெள்ளூர் சுற்றுப்பயணத்தை முடித்து திரும்புகின்ற பொழுது திரளாக வருகை தந்து வரவேற்பு அளிக்க இருக்கின்ற கழக நிர்வாகிகளே, தோழர்களே, இந்த இனியதொரு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கருத்துக்களை உட்கார்ந்து கொண்டு கேட்கின்ற பொழுது உள்வாங்குகின்ற நல்ல சூழல் கிடைத்தது. நம்முடைய அன்பு சகோதரி ஆண்டாள் பெரியதரசினி ஒரு காலத்தில் மேடைக்கு வர வேண்டும் என்று அழைத்து பத்திரிகையிலே பெயரை போட்டு நீ வருவாயா நீ வருவாயா என்று 100 முறை நான் கைபேசியிலே தொடர்பு கொண்டு இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு அல்வா கொடுத்து நான் நிகழ்ச்சியில் உட்காராமல் வாசல்லையே காத்து கொண்டிருந்து கடைசி வரையில் வரும் என்று எதிர்பார்த்த திருநெல்வேலி அல்வா, இருட்டுக்கடை அல்வா வராமலே போய் இப்பொழுது அண்ணா ஏன் என்னை அழைக்க மாட்டீங்களே என்று கேட்கின்ற ஒரு உன்னதமான ரம்மியமான சூழ்நிலைக்கு வந்து பல விஷயங்களை அவர் பேசி இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். என்னுடைய மானிய கோரிக்கையின் போதெல்லாம் இரவு பகல் பாராமல் என்னுடன் இருந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இயக்கத்திற்காக சட்டமன்றத்தின் பதிவுகளுக்காக பல்வேறு பதிவுகளை எனக்கு அளித்து வருகின்ற என் இனிய என்னோட வயசு அந்தம்மா நம்ம ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் தான் இல்லை, ஒரே வயசு தான். சரி, என்னுடைய நட்பி அன்பிற்கினிய ஆண்டாள் பெரியதர்சினி அவர்களே, மூத்தப்ப அன்பிற்கினிய அருமை அண்ணன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அந்த நோயை அகற்றுகின்ற மாமனிதர், மருத்துவர், அன்பிற்கினிய நாடறிந்த பட்டிமன்ற பேச்சாளர், தனக்கென தமிழிலே தமிழகம் தொடங்கி அண்டை மாநிலம் தொடங்கி உலக அளவிலே இன்றைக்கும் ரசிகர்களை பெருமளவு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற அருமை அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, சிறப்புமிக்க பேச்சாளர், வாதத்திறமைக்கு சொந்தக்காரர், பட்டதை துணிவோடு சொல்லுகின்றவர், எதற்கும் எதிர்பார்ப்பில்லாமல் இன்றைய நாட்டு நடப்புகளை, நாட்டு நினைவுகளை, ஏன் நம்முடைய இயக்கத்தின் உயிர்னு மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை இந்த 4 ஆண்டுகளில் எதற்குமே சந்திக்காதவர். ஆனால் அவருடைய இயக்கத்தையும் கட்சியையும் தொலைக்காட்சியிலே நேருக்கு நேர் நிகழ்வுகளிலே எப்படிப்பட்ட டிபேட்டாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் எப்படி தூக்கி நிறுத்துவாரோ அதுபோல் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் ஒருவரையாக இருக்கின்ற அரும் மனிதர், எதற்கும் அஞ்சாதவர், துள்ளி வரும் வேலாக பகையே தூரப்போ என்று சொல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர், இரும்பு மனிதர், பல்வேறு சோதனைகளை தாங்கி புடம் போட்ட தங்கமாக இன்றைக்கும் தமிழக அரசியல் வானிலே, பத்திரிகை உலகிலே
ஜாம்பவனாக இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் அருமையண்ணன் தராசு ஷியாம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நட்பிற்கு இலக்கணமானவர், பல வகையில் இயக்கத்திற்காக அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள், முகநூல் பதிவுகள் உயிர் இருக்கின்ற ஒரு எழுத்துக்களாக, அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற எழுத்துக்களாக மாண்புமிகு நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி, வருங்கால தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், அவருடைய பாதையிலே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்துவிட்டு சுயமாக சுய சிந்தனையோடு அதிவேகமான ஓட்டத்தோடு அதிவேகமான ஈர்ப்பு சக்தியை கொண்டு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்தை கையிலே வைத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் சிவசங்கர் அவர்களையும் வருக 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 என்று மாவட்ட கழக செயலாளர் முறையில் இன்னும் பலத்த கரவொலியோடு அவர்களை வரவேற்று இந்த செம்மொழி நாள் பிறந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய உறுதி, அம்பத்தூர் மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றோம். எதிர்கட்சியிலே இந்த தொகுதி உதயசூரியனுக்கு சொந்தமானது. ஆனால் எதிர்கட்சிக்கு பிறகு 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த அம்பத்தூர் பகுதியிலே நம்முடைய இயக்கம் இல்லை. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம் இயக்கத்தை சார்ந்தவர்தான் இந்த அம்பத்தூர் சட்டத்திற்குடைய சட்டமன்ற உறுப்பினர். அதேபோல் மண்டல குழு தலைவர் இந்த இயக்கத்திற்கு இல்லை. நம்முடைய இயக்கத்தை சார்ந்த அன்பிற்கினிய அருமையண்ணன் மூர்த்தி தான் இந்த தொகுதிக்கு மண்டல குழு தலைவர். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இல்லை. இந்த தொகுதியில்தான் நம்முடைய நாகவல்லி ஒரு மாவட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், நம்முடைய பொற்கொடி தினந்தோறும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிற பொற்கொடி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், சிரித்து கொண்டே இருக்கின்ற சகோதரி லதா உஷா அவர்கள் இந்த பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், மருத்துவர் என் இனிய சகோதரி பூர்ணிமா ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், சாந்தகுமாரி ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், கமல் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், சேகர் எம்ஜி சேகர் வரலையாப்பா வருகை தந்திருக்கின்ற சேகர் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். 13 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரிலே ஒருவர் தவிர்த்து, கூட்டணி தவிர்த்து 10 பேர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களாக இந்த அம்பத்தூர் தொகுதியில் இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் மாவட்டத்துடைய கட்சியின் அமைப்பாளர்களாக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் நியமித்திருக்கின்றார். சாந்தகுமாரி மருத்துவருடைய மாவட்ட அமைப்பாளர், நம்முடைய இனிய சகோதரி பூர்ணிமா பொதுக்குழு உறுப்பினர், அதேபோல் நாகவல்லி ஒரு அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர். இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த இயக்கம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. அதற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியன் தகத்தகாயமாக ஒலிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்கின்ற நாளாக இந்த செம்மொழி நாளை அறிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.